ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலைக்கிண்ணம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த அழகான ஸ்ப்ரிங் பிளாசம் இயரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஃபைன் க்ராஷே த்ரெட் வச்சு பண்ணியிருக்கேன். இந்த அழகான லேஸ் இயரிங்ஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி பேட்டர்ன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன்வாயில் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இந்த இயரிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் 3 கலர்ஸ் க்ராஷே த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன் மோர் இயரிங் பர்பிளில் கூட பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து 1.25 மில்லிமீட்டர் க்ராஷே ஹுக் எடுத்திருக்கேன். ஸோ இந்த நான் பண்ணுற இயரிங்க்கு பிங்க் அண்ட் க்ரீன் யூஸ் பண்ணுறேன். ஸோ க்ரீன் த்ரெட் யூஸ் பண்ணி மேஜிக் ரிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மேஜிக் ரிங்கில் 12 சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். 12 சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங், அதாவது முதல் சிங்கிள் க்ராஷேயில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ மேஜிக் ரிங் பண்ணுறோம். மேஜிக் ரிங்கில் 12 சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ராஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரோவை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபைன் த்ரெட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் எதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃபைனான ஒரு சேஃப்டி பின் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டிச்சை எப்போ மிஸ் பண்ணாமல் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்பு. ஸோ இதை வச்சு நம்ம இப்போது ரோ 1 முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரோ 2ல் மீட் பண்ணலாம். அண்டு இந்த ரவுண்ட் 1 முடிச்சாச்சு. நம்ம இப்போ வந்து நான் சென்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன், மேஜிக் ரிங்கோட சென்டரை. அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து டைட்டன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இப்போ ரோ 2, அதாவது ரவுண்ட் 2 பண்ணுறதுக்கு பிங்க் யான் எடுத்து நான் மாற்றிக்கிறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பிங்க் யானை அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா செயின் 3 ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த செயின் 3 வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷேவாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த யானை புதுசாக அட்டாச் பண்ண த்ரெட்டையும் பழைய த்ரெட்டையும் நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிங்க் யான் யூஸ் பண்ணி செயின் 3 ஒர்க் பண்ணுறோம். இந்த செயின் 3 வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷேவாக நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 2 ஸ்டிச்சில் கண்டினியூஸாக 2 ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ராஷே. அதுக்கப்புறமா செயின் 3 ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 2 டபுள் க்ராஷே, ஒரு செயின் 3 ஸ்பேஸ். அடுத்தடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ராஷே. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ராஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறமா செயின் 3 ஒர்க் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வரலாம். பக்கத்தில் இருக்கிற 2 ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ராஷே, நடுவில் ஒரு செயின் 3 ஸ்பேஸ். இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் ஸ்டார்டிங் செயின் 3 டாப்பில்
ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் செயின் 3யோட டாப்பில் நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்ட் 2வை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ரவுண்ட் 3 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட செயின் 3 ஸ்பேஸ் வரைக்கும் நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி என்னோடய ஹூக்கை எடுத்துகிட்டு போய்க்கிறேன். ஸோ இப்போ செயின் 3 ஸ்பேஸுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா செயின் 2 டபுள் க்ராஷே 2 டுகெதர் ஒர்க் பண்ண போகிறோம். ஐடியா என்னென்னா நம்ம டபுள் க்ராஷே 3 டுகெதர் ஒர்க் பண்ணணும். பட் இது ஸ்டார்டிங் ஸ்டிச்சுங்கிறதுனால நம்ம வந்து செயின் 2 டபுள் க்ராஷே 2 டுகெதர் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு செயின் 4 ஸ்பேஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதே செயின் 3 ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ராஷே 3 டுகெதர், அதாவது டபுள் க்ராஷே ஹாஃப் மட்டும் ஒர்க் பண்ணுவோம் 3 தடவை. அதுக்கப்புறமா 4 லூப்ஸ் இருக்கும். ஸோ யான் ஓவர் பண்ணி அந்த 4 லூப்ஸ்லேயும் நம்ம ஹூக்கை எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ அதுதான் டபுள் க்ராஷே 3 டுகெதர். திரும்பி ஒரு செயின் 4 ஸ்பேஸ், அடுத்த செயின் 3 ஸ்பேஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அடுத்த செயின் 3 ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ராஷே 3 டுகெதர், செயின் 4, அதுக்கப்புறமா திரும்பி அதே செயின் 3 ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ராஷே 3 டுகெதர். அதுக்கப்புறமா அடுத்த செயின் 3 ஸ்பேஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு செயின் 4. ஸோ அடுத்த செயின் 3 ஸ்பேஸில் டபுள் க்ராஷே 3 டுகெதர், செயின் 4, டபுள் க்ராஷே 3 டுகெதர். அதுக்கப்புறமா அடுத்த செயின் 3 ஸ்பேஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு செயின் 4. ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் செயின் 2 டபுள் க்ராஷே 2 டுகெதரோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட் 3 முடிச்சாச்சு. இப்போ செயின் 4 பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் செயின் 2 டபுள் க்ராஷே 2 டுகெதர் அதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதோடு நம்மளோட ரவுண்ட் 3 கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் ரவுண்ட் 4 பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரவுண்ட் 4 பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட செயின் 4 பக்கத்தில் இருக்க செயின் 4 ஸ்பேஸ் வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்மளோட ஹூக்கை அங்கே எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் ரவுண்ட். எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா ஒரு செயின் 1, இந்த செயின் 1 வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அண்ட் அதே செயின் 4 ஸ்பேஸில் 2 சிங்கிள் க்ராஷே, செயின் 3, திரும்பியும் ஒரு 2 சிங்கிள் க்ராஷே. ஸோ ஒரு செயின் 4 ஸ்பேஸ்லேயும் 2 சிங்கிள் க்ராஷே, செயின் 3, 2 சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு செயின் 4 ஸ்பேஸ்லேயே 2 சிங்கிள் க்ராஷே, செயின் 3, 2 சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்டிங் சிங்கிள் க்ராஷேவோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்மளோட இயரிங் பேட்டர்னும் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறமா யானை கட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு யானை வந்து செக்யூர் பண்ணி எக்ஸ்ட்ரா யானை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோ நம்மளோட பியூட்டிஃபுல்லான இயரிங் ரெடி ஆயிடுச்சு. நான் எப்பயுமே சொன்ன மாதிரி இது ஒரு ஃபைன் க்ராஷே த்ரெட்டுங்கிறதுனால கொஞ்சம் வாப்லியாக இருக்கும், அதாவது கொஞ்சம் ஸ்டிஃபாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டிஃபன் பண்ணணும், அதுக்காக நம்ம பிளாக் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி என்னோடய பழைய இயரிங் வீடியோலலாம் நான் எப்படி பிளாக் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1 part ஆஃப் ஒயிட் க்ளூ, ஒரு பங்கு ஒயிட் க்ளூ எடுத்தோன்னா ஒரு பங்கு வாட்டர், அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளோட ஒர்க் அதில் டிப் பண்ணி வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துட்டு அதை வந்து நல்லா காய வைக்கணும். ஒரு 24 hours ஏர் ட்ரை பண்ணணும். வச்சிங்கன்னா ஸ்டிஃபன் ஆகிடும். பாருங்கள், இது வந்து நான் பிளாக் பண்ணிவிட்டேன் எவ்வளோ ஸ்டிஃபன் ஆகிருக்குன்னு. அதுக்கப்புறம் நான் அதில் இயரிங் ஹூப்ஸும் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட ஸ்ப்ரிங் பிளாசம் இயரிங்ஸ் அழகாக ரெடி ஆயாச்சு. ஸோ என்கிட்ட வந்து இன்னும் கூட ஸ்ப்ரிங் கலர்ஸ் க்ராஷே த்ரெட் இருந்தது. ஸோ அதை வச்சு நான் வந்து இன்னும் 2 பேர் ஆஃப் இயரிங்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப குவிக்கான ப்ராஜெக்ட், ஈஸியாக பண்ணிடலாம். நல்ல கிஃப்டிங் ஐடியா கூட. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்ப்ரிங் பிளாசம் இயரிங்ஸை. ஸோ இது வந்து நீங்கள் குவிக்கான சேலோ இல்லை குவிக் கிஃப்டாக கொடுக்கணுமோ எதுக்குனாலும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு மேட்சிங் இயரிங்ஸாக நீங்கள் வேர் பண்ணிக்கணும்னு நினச்சா கூட இதை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸி அண்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்ப்ரிங் பிளாசம் இயரிங்ஸை. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ மறந்துடாமல் நூலிலை கிண்ணம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.